தொடர்ந்து நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்களும் நானும் கவனமாயிருக்க ஆவியான உதவி செய்வாராக. ஆரம்பத்திலே சொன்னேன், நெகேமியா 4ஆம் அதிகாரம், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது, இங்க நான் படித்த அதே வசனத்துல அந்த நிலம் பயிர்களால் நிறைந்திருக்கிறது சத்துரு கேட்டபோது நடுவிலே நின்று உங்களுடைய ஊழியம், உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தியாகம் இதை சத்துரு அறிந்திருக்கிறான். அந்த வார்த்தை சொல்கிறது கேட்டபோது. அந்த அவளே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், சத்துரு எரிச்சல் அடைகிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த எரிச்சல் தான் இன்றைக்கு உங்களுக்கு வருகிற இந்த வசைபாடுகள், அம்புகள், உங்களுக்கு விரமான ஈட்டிகள், நெஞ்சை பிளக்கிற, உங்களை நிலைக்குலைய பண்ணுகிற வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது அற்பமான. அன்பானவர்களே, அவர் உலகம் சொல்லலாம், உங்களை பார்த்து அற்பமாய் எண்ணலாம். ஆனால் வேதம் சொல்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, இதுதான் ஆண்டு உனக்கு கொடுக்கிற வார்த்தை. இவைகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, வசை சொற்கள் உண்டு, எல்லாமே உண்டு. இல்லாததும் பொல்லாததும். ஒரு பொய்யை 10 முறை பேசும்போது அது உண்மையாய் தோன்றும். திரும்ப சொல்கிறேன், உலகத்துக்கு உங்கள் நீதியை சொன்னால் அது எடுபடாது. உங்கள் காலங்கள் வீணானது. எனவே உங்கள் நீதி அவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்கள். இறைமையா சொல்லுகிறான், நான் என் காரியத்தை உம்மிடத்திலே சாட்டி விட்டேன். சில நேரங்களில் அப்படி அமைதியா இருக்கும் போது உலகம் உண்மை என்று சொல்லலாம், பரவாயில்லை. ஆனால் உங்கள் காரியங்களை அறிந்தவர் கர்த்தர். அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாரும் அது. அந்த நெகேமியா 4:8 வேலையை தடுக்க. அன்பானவர்களே, உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய உறுதியை, உங்களுடைய அபிஷேகத்தை தடுக்க, கெடுக்க உலகம் 1000 காரியங்கள் செய்யலாம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இதே நெகேமியா 4:11 எங்கள் சத்துருக்கள் வென்றால் அவர்கள் நடுவே வந்து, இவனுடைய வார்த்தை, நடுவே வந்து எங்களை கொன்று போடு மட்டும். கவனியுங்கள், அவர் சொன்ன வார்த்தை, வேலையை ஓய பண்ணுவோம், கொன்று போடுவோம், அவர்கள் நடுவிலே வந்து. நான் படித்த அது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். சத்துரு பெலிஸ்தியர்கள் அந்த நிலத்தின் நடுவே வந்து நின்று, நெகேமியாவின் காலத்துல அவர்கள் நடுவே வந்து நின்று அவர் என்ன செய்தார்கள்? தெரிந்த வசனம்தான். அடுத்த ஒரு வார்த்தை, அந்த நெகேமியா 4:14 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் உங்கள் குமாரர்களுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். அவர் செய்த 2 காரியங்களை நீங்கள் படித்திருக்கலாம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு கையிலே ஈட்டி, பரிசைகள், வில்லுகள், அடுத்த கரத்திலே அன்பாளர்களே அங்கே வேலை செய்யத்தக்கதான கையினாலே ஆயுதம், இன்னொரு கையினாலே அன்பாளர்களே இடுப்பிலே. அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு பக்கம் பட்டயம், இன்னொரு பக்கம் அவர்கள் வேலை செய்யத்தக்கதான அந்த காரியங்களை தொடர்ந்து செய்தார்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, டோன்ட் கிவ் அப். என்னுடைய 2வது குறிப்பு என்னவென்றால் வாய். அவனுடைய நோக்கம் என்னவென்றால் உங்களை கெடுப்பது, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சத்துருடைய நோக்கமே உங்களை வென்று விடலாம், உங்களை வீழ்த்தி விடலாம், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். ஆனால் அந்த 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, ஷம்மா அவர்கள் நடுவிலே நின்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடினார்கள், ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய இணைப்பெல்லாம் உங்களை எளிதில் வென்று விடலாம், எளிதில் வீழ்த்தி விடலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் வார்த்தை சொல்கிறது, அவன் அந்த நிலத்தின் நடுவே நின்றான். என்னுடைய 3வது குறிப்பு, தேவன் கொடுத்த வெகுமதி. அந்த வார்த்தையோடு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு தேவ மனிதன் நின்றான். தேவன் தந்த வார்த்தை, அன்பாருடைய நடுவில் நின்று அதை காப்பாற்றி. 2 சாமுவேல் 23:12 நடுவிலே நின்றான், அடுத்து காப்பாற்றினான், அடுத்து
மடங்கடித்து போட்டான், அடுத்து ரட்சிப்பை நடப்பித்தான். திரையில் கூட பாருங்கள், நடுவிலே நின்றான். It is something very hard to stand. நிற்பது என்பது கடினம். சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன நாம் கேட்கிற காரியங்கள் நம்ம நிலைக்குள்ளே வைக்கிறது. நின்றான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, பிஃபோர் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், வரலாம். அதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற மக்களால் நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. நடுவிலே நின்று அடுத்த வார்த்தை காப்பாற்றி, மூன்றாவது மடங்கடித்து, நான்காவது பெரிய ரட்சிப்பை ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இப்படி சொன்னா புரியும். This is the reward God wants to give you. தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் வெகுமதி உங்களுக்கு. ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, the great conflict. வாழ்க்கையில் வருகிற மிகப்பெரிய போராட்டம். இரண்டாவது, the great courage. நம்ம கடினம் தான், கடினம், சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறேன். ஒரு சோர்வுகள் வரும்போது, அன்பானவளே, ஜெபிக்க முடியவில்லை, பிரசங்கிக்க முடியவில்லை, இப்படிப்பட்ட ஒளிப்பதிவு செய்ய முடியவில்லை. பல நேரங்களில் எல்லாம் ஆயத்தமா இருக்கும், ஆனால் வார்த்தைகள் வராது, பாடுகள், அந்த கேட்ட வார்த்தைகள். பட் God expect great courage. என் முதல் குறிப்பு, the time of the great conflict. வாழ்வின் கடினமான நேரங்கள். இரண்டாவது, வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தைரியம். அவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்றான். அதுக்கு முந்தின வசனம், ஜனங்கள் கண்டு ஓடுகிற போது. என்னுடைய பிள்ளையே, இது ஏமா சொல்லுகிறான், என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ? நெவர். ஓடி ஒளிகிற நேரங்கள் உண்டு. பல நேரங்களிலே இந்த ஊழியத்தில் 53 ஆண்டுகள். ஆனால் பல நேரங்களிலே வாழ்க்கையின் போராட்டங்களாலே, பாடுகளாலே, அன்பாவளே, விட்டுவிடலாமா, தொடரலாமா, பல கேள்விகள். இது எல்லாருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பாக்கியவான்கள். அது வரும்போது, ஏன் இந்த ஊழியம், எதற்கு இந்த ஊழியம், அப்படிலாம் கேள்வி மேல கேள்வி வருது. ஆனால் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆவியானவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆகாயின் புஸ்தகத்துல அந்த வசனம் ஆரம்பிக்கிற 2ஆம் அதிகாரத்துல, இது என்னமாய் முடியுமோ? அடுத்த ஒரு வார்த்தை, ஒன்றுமில்லாத போல இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில். அந்த ஆகாய 2ஆம் அதிகாரம் முடியும் போது, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, ஒன்றுமில்லாத போல, ஒன்றுமே புரியவில்லை. தேவன் சொல்கிறார், the great courage. 3வது குறிப்பு சொல்லுகிறேன், the great conquest. வரும் கான்ஃபிளிக்ட், கரேஜ், கான்குவெஸ்ட். தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அதாவது அவன் அதை காப்பாற்றி, ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடினார்கள், ஆனால் ஒரு மாபெரும் வெற்றி. என் அன்பான தேவ பிள்ளையே, 12ஆம் வசனம், அவர்கள் நடுவிலே நின்றான். God has given the skill to win. அன்பார்களே, ஆண்டவர் உனக்கு நீந்தும் கிருபை கொடுத்திருக்கும் போது நீ ஏன் மூழ்கி போக வேண்டும்? அந்த வார்த்தை, டு ஸ்டாண்ட், நிற்க பலன், போராட பலன், சந்திக்க பலன், அதாவது தேவ பலன். டு ஃபைட், த பவர் டு ஃபைட், டு பவர் டு ஸ்டாண்ட், டு பவர் டு ஓவர்கம். நிற்க, சந்திக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக God has given the skill. உனக்கு அந்த திறமைகளை தேவன் தந்திருக்கிறார். அதற்காகவே உன்னை படிப்பித்திருக்கிறார். உன் விரல்களை, உன் கைகளை தேவன் படிப்பித்திருக்கிறார். இதைத்தான் அன்பாவளே நாம் நிறைய கதாபாத்திரம் வாசிக்கிறோம். தானியேல் சிங்கக்கேபி, ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அக்கினிச்சுவலை. God has given the skill. நிற்க பலன் கொடுத்திருக்கிறார். என் அன்புடைய பிள்ளையே, உனக்கு அந்த பலன் இருக்கிறது. அதனை பயன்படுத்தும்படி அன்பா கேட்கிறேன். எனவேதான் சங்கீதக்காரன் 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, கர்த்தாவே என் வழக்காளியோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவோடு யுத்தம் பண்ணும். இது உண்மை அல்லவா? என்னோடு வழக்காடுகளோடு நீர் வழக்காடும். இரண்டாவது, என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு நிறுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக நில்லும்.
அடுத்த வார்த்தை, என்னை துன்பப்படுத்தவர்களோடு கூட எதிர்த்து நின்று ஈட்டி யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, முடிந்தால் 35ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், நிம்மதியை கெடுக்கிறவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்து நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கிற பதரை போறவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவருடைய வழியில் இருளும் சறுக்குமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழிகளை ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, be firm, be strong. God has given the ability to stand. ஆண்டவர் இந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை தான் ஆண்டவர் தாவீதுக்கு தந்தார். to stand, the skill. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் தேவையான ஒன்று தெரியுமா? உண்மை. Be faithful in the work of God. என்னோட ஊழியத்துல உண்மையா இருங்கள். நான் படித்த 35ஆம் சங்கீதத்துல அந்த வார்த்தை சொல்லுவது, அவர்கள் வெட்டின படுகொழியிலே அவர்களே விழுவார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரும். அவன் மறைவாக வைத்த வலை அவனை பிடிக்கும். என் அன்புடைய பிள்ளையே, இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானது. The great conquest. ஆண்டவர் உனக்கு ஒரு மாபெரும் வெற்றி வைத்திருக்கிறார். தாவீதுக்கு தந்தவர், தானியேலுக்கு தந்தவர், நெகேமியாவுக்கு தந்தவர், உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். என் அன்புடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம். It is not entertainment, it's a battlefield. நீங்கள் நானும் ஒரு யுத்த ஊழியம் என்பது யுத்த களம்தான். அந்த யுத்த களத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தானியோடு இருந்தவர், தாவீதோடு இருந்தவர், நெகேமியாவோடு இருந்தவர், இந்த ஷம்மா அவளோடு கூட இருந்தவர் உங்களுக்கும் அந்த வெற்றியை நிச்சயம் தருவார். ஒரே ஒரு வார்த்தை, you must know that the Lord is with you. திரும்ப திரும்ப ரெண்டு வித்தியாசமான கூட்டம். ஒரு கூட்டம் ஓடுகிற கூட்டம், ஒரு கூட்டம் நிற்கிற கூட்டம். நாளிலே உங்கள் தீர்மானம் என்ன? எல்லாரும் ஓடி போனார்கள், ஆனால் ஷம்மா அவருடைய தீர்மானம், நிற்பேன், துரத்துவேன், வெற்றி பெறுவேன். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. 4வது குறிப்பாக, the Lord defended the ground. இல்லமே, முதல்ல சொன்னேன், அதாவது கான்ஃபிளிக்ட், 2வது கரேஜ், 3வது கான்குவெஸ்ட், 4வது கிரவுண்ட். தேவன் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக்குவார். சொந்தமாக்குவோம், சுதந்திரிப்போம். அன்பானது பிள்ளைகளே, மாத்திரமல்ல, உங்களை தேவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பார். உங்கள் பசியினால் வருந்த விடார். கவனியுங்கள், அந்த நிறைந்த ஒரு பயிரண்ட நிலம் தேவன் not to make you starve, உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் அந்த அதே நிலத்தை, அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள், அந்த வார்த்தையை, அந்த நிலத்தின் நடுவே நின்றார். இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம். இருக்கிற அந்த அந்த இடமா இருக்கலாம், அந்த ஏரியா, அந்த கிராமம், அந்த பட்டணம். the Lord will give the ground. அந்த நிலத்தை, அந்த இடத்தை தேவன் உங்களுக்கு சொந்தமாக்குவார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதாவது நில்லுங்கள். be firm, be stern. அன்பானவர்களே, வெற்றி பெறும் வரை, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெற்றி பெறும் வரை அவன் மடங்கடித்தான். அந்த அந்த பெலிஸ்தியரை அவன் மடங்கடித்து போட்டான். தொடர்ந்து ஒரே நாள் நடக்கிற சம்பவம் அல்ல. என்னுடைய பிள்ளையே, டோன்ட் கிவ் அப், டோன்ட் லீவ். இருக்கிற அந்த இடத்துல தொடர்ந்து கவனியுங்கள், ஜெபியுங்கள், ப்ரே, பிரைஸ், pursue, penetrate. திரையில் பாருங்கள், ப்ரே, ஜெபியுங்கள், துதியுங்கள், தொடர்ந்து பின் செல்லுங்கள். ஒரு மாபெரும் பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது, பிரைஸ். திரையில் பாருங்கள், ப்ரே,
பிரைஸ். மூன்றாவது pursue, தொடர்ந்து. விட்டுவிட வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். கடினம்தான், சோர்வுதான், இலக்கரிப்புத்தான். Don't give up, pursue. கடைசியா வார்த்தை penetrate. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது, அதை மடங்கடித்து போட்டான். தாவீது சொல்லப்பட்டது, அவர் தொடர்ந்து முறியடித்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான், பட் தொடர்ந்து முறியடித்தான். அடுத்த வாசல் வருது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். So pursue. அடுத்த வார்த்தை பிரைஸ். ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றி உங்களுடையது. The victory is yours. தோல்வி அல்ல, கவனியுங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று the willingness, the courage. நிற்பேன், கடினம்தான். இந்த எல்லாரும் ஓடி போனார்கள். ஊழியத்தில் எத்தனையோ பேர் ஒன்றுமில்லாமல் போனார்கள். உண்மைதான். இந்த செய்தியை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். Be firm, be stand. அந்த willingness, stand for God. தேவனுக்காக நில்லுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப அந்த இரவு முடிவதற்குள்ளே வெற்றியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். அந்த வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடினார்கள். இதை கேட்டு பிள்ளையே, உனக்கு எதிராக ஏராளமான பேர் வரலாம், கூடி வரலாம். சத்துருக்கள் என்னைக்கும் சேர்ந்தா வருவாங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக நில்லுங்கள், சத்தியத்திற்காக நில்லுங்கள். யுத்தம் உங்களுடையது. எண்ணிக்கை கடங்காது, சொல்லி முடியாத மகா பெரிய அன்பாவுடைய 4 தான் சொல்லுகிறேன். The great victory, the glorious victory, the grand victory, the great victory. பெரிய ரட்சிப்பு. இரண்டாவது glorious victory, மகிமையான ரட்சிப்பு. மூன்றாவது grand, மகத்தான ரட்சிப்பை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார், திரும்ப. அது மட்டுமல்ல, அனைவருக்கு சொல்லும்படியாய் உங்களையே கர்த்தர் சாட்சியாக வைப்பார், நிரூபிப்பார். He will prove you. இரண்டாவது, He will pronounce, உங்களை ஒரு பேசும் பொருளாய் மாற்றுவார். என்றைக்கு வாழ்ந்த அந்த ஷம்மா இன்றைக்கு பேசும் பொருளாய் இருக்கிறார். அதே வாழ்க்கையில உங்களை ப்ரொடக்டிவ் பெருக பண்ணுவார். அவசரம் போட்டுகிறது. அதனால் பெரிய ரட்சிப்பை அவன் மூலமாக கர்த்தர் நடப்பித்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய விளைவு என்னவென்றால் 30 தலைவர்களுக்குள்ளே அவன் தலைவனாய் மாறினான். God has promoted him. உங்களை தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். He will protect you and also will promote you. உங்களை பாதுகாப்பார், அதே வேளையிலே உங்களையும் பயன்படுத்துவார். Enjoy the great harvest of God. தேவனுடைய அறுவடையிலே நீங்கள் மகிழ்ச்சி உள்ள நபராய், மகிழ்ச்சி உள்ள ஒரு ஊழியனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சொல்லுகிறேன், கவனியுங்கள். No harvest without battle. யுத்தங்கள் இல்லாமல் அறுவடை இல்லை. அந்த யுத்தத்துல ஒரு மாபெரும் அறுவடை. Follow the harvest. அறுவடையை பின்பற்றி போங்கள். திரும்ப சொல்லுகிறேன், எம்எல் அவர்கள் பாடினது போல ஒரு மாபெரும் அறுவடை கண்களிலே தெரிகிறது. பெலிஸ்தியர் உண்டு, அறுவடை நாட்களிலே பாடுகள் உண்டு. நல்லா கனிந்து ஒரு நேரம், அன்னைக்குதான் போராட்டம். ஒரு நினைக்கிறேன், ஒரு கன்வென்ஷன் நடத்தி முடிச்சு பாருங்க, போராட்டம் வரும். ஒரு நல்ல ஒரு கூட நடத்தி பாருங்க, ஒரு போராட்டம் வரும். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில willing to stand for God. தேவனுக்கென்று நிலங்கள். Don't be idle. அந்த ஓடி போகிறவர்களா அல்ல. நீங்க சொல்கிறான், நான் ஓடி போவதில்லை. கவனிங்கள், சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், கர்த்தர் உங்களையோ வெற்றி உள்ள மனிதனாய். திரும்ப சொல்கிறேன் அந்த 4 வார்த்தைகள். நம்பர் 1 கான்ஃபிளிக்ட், கிரேட் கான்ஃபிளிக்ட். இரண்டாவது கிரேட் கரேஜ். மூன்றாவது கிரேட் கான்குவெஸ்ட். நான்காவது தி கிரேட் கிரவுண்ட். உங்களுக்கு என்று ஒரு பெரிய நிலம், ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய பூமி. இந்த பரந்த பூமியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேசம் உங்களுக்கு முன்பாக. ஆனால் you have to face there must be conflict. கட்டாயம் வரும். உதவி ஊழியர் மூலமா வரும், குடும்பத்திலே வரும், நம்மோடு கூட இருக்கிற மக்களால் கூட ஒரு கிரேட் கான்ஃபிளிக்ட். பட் கிரேட் கரேஜ். நின்று, வார்த்தையிலே நின்று, வசனத்திலே நின்று, கிருபையிலே நின்று,
தேவனுடைய அபிஷேகத்தில் நின்று பாருங்கள். There will be a great conquest. ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய வெற்றி. Not only great conquest, great ground. உங்களுக்கு என்று ஒரு பெரிய பரிநிலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கண்களை எடுத்து, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தராமே உங்களோடு பேசுவாராக, உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. ஒரு மாபெரும் அறுவடை. அந்த அறுவடைக்கு இத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், ஆண்டவரே எத்தனையோ ஆண்டு அறிந்தவர்கள். எஸ் லார்ட். அரசியல்வாதிகளால் போராட்டம், ஆன்மீகவாதிகளால் போராட்டம், உறவுகளால் போராட்டம், சொந்தங்களால் போராட்டம், அறிமுகமானவர்களால் போராட்டம், எங்களோடு கூட இருக்கிற மக்களால் போராட்டம், எல்லாவற்றையும் ஜெயிக்க நின்று காப்பாற்றி மடங்கடித்து ஒரு மாபெரும் ரட்சிப்பை நாங்கள் பெற, அதை அநேகருக்கு நாங்கள் பறைசாற்ற, எங்கள் மூலமாய் ஒரு மாபெரும் விடுதலையை எங்கள் பரந்த தேசத்திலே நீர் நிரூபிப்பீராக, செய்து முடிப்பீராக. லார்ட் யூ ப்ரூவ். அவர்களை 30 பேருக்கும் தலைவனாய் மாற்றினீரே. எஸ் லார்ட். அப்படி எங்களையும் மாற்றி உடைய அனந்த ஞானத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும். இது கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அந்த ஒரு அறுவடையின் நடுவில் நின்று ஜெயிக்க, சத்துருவை சந்திக்க, எதிர்மறையான சமூகங்களை சந்திக்க கிருபை பலன் தார். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான ஊழியர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை இன்னொரு முறை கேளுங்கள். இது யூடியூப்ல இருக்கிறது. தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள் யூடியூப்ல பாருங்கள். இந்த லிங்கை கொடுத்திருக்கிறோம், கேளுங்கள். அறுவடையின் ஆண்டவர் உங்களோடு இருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆரவாரத்தையும் களிப்பையும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் உண்டு பண்ணுவார். நின்று நீங்கள் யுத்தத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. God bless you. துதிக்கோ கணத்துக்கோ பாத்திரரே, தூயவரே துணையாளரே. துதிக்கோ மகிமைக்கோ பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்த்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்த்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே என துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே.
அறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா. எந்த காலம் அறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா. மறைவிடமே எந்த தாவரமே அடைக்கலமே நீர் ஆதாரமே. மறைவிடமே தாவரமே அடைக்கலமே நீர் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே தூயவரே எழுந்து நின்று ஆராதிப்போமா. துதிக்கோ மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே தூயவரே துணையாளரே. துதிக்கோ மகிமைக்கோ பாத்திரரே மகிமையே மணவாளரே. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை 65 பரமானந்த முதலை தெரு 7 கிணறு ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.